ஐயா ஸ்டார்ட் பண்ணிடலாமே. வணக்கம், வாழ்க வளமுடன். நான் ரிஷிகேசவன், மெமரி ட்ரெய்னர் அண்ட் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர். இன்று இந்த நேரம் 5 முதல் 6:30 வரை உங்களுடன் சேவை புரிய, உங்களுடன் பயணிக்க இந்த பிரபஞ்ச ஆற்றல் எனக்கு உதவி புரிவதற்கு நன்றி கூறி உங்களுடன் பயணிக்க விரும்புகிறேன். My dear friends, already we have completed 4 days, 4 inspiring days, valuable days, I hope, because எங்கிட்ட பேசினவங்களை வச்சு ஒவ்வொருத்தரும் how inspired they are, அதெல்லாம் பார்க்குறப்போ எனக்கு இன்னும் கொஞ்சம் பூஸ்டாக தான் இருக்கு எனர்ஜி. ஸோ டே பை டே இன்க்ரீஸ் ஆகுது. ரொம்ப சந்தோஷம் உங்களுடன் இந்த நேரத்தை செலவழிப்பதில் எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் நம்ம ஸ்டார்டிங்ல என்ன பார்த்துட்டு இருக்கோம், மெமரி அப்படின்ற டைட்டில் கொடுத்துருக்கோம். ஆரியப்பட்டா மெமரி அப்படின்றதுல நம்ம இங்க ஃபர்ஸ்ட் டாபிக்ல கான்சென்ட்ரேஷன் எடுத்திருக்கிறோம். அந்த கான்சென்ட்ரேஷன்ல ஒரு 2 days பார்த்துருக்கோம். அதுக்கு முன்ன 2 days, ஒரு நாள் இன்ட்ரோ, ஒரு நாள் டெமோ. ஸோ 4 days ஓவர். இன்னைக்கு 5th day, we are in the 5th day. இன்னைக்கு பார்க்கறதும் கான்சென்ட்ரேஷனோட கண்டினியூட்டி. உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரலாம், சார் 8 கொடுத்துருக்கீங்க, இதே நிறைய இருக்கு. எங்கிட்ட காலைல கூட ஒரு சிலர் கேட்டாங்க, சார் அந்த 8 எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு ஒரு டெக்னிக் சொல்லி கொடுங்களேன்ட்டு. இந்த 8 இருக்கு, இன்னும் வேற கொடுக்கணுமா? சும்மா வாங்கி வைங்களே, உள்ள இருக்கட்டும், உங்க பக்கத்தில் அதுவும் எழுதப்பட்டிருக்கட்டும். அதுல எது நமக்கு தேவை அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க போறோம், அவ்வளவுதான். அப்புறம் இன்னொருத்தர் கூட கேட்டாரு, சிங்கப்பூர்ல இருக்க, இது வரைக்கும் இப்ப ஒவ்வொரு கிளாஸ் போனா ஏதோ ஒரு டாபிக்கை பத்தி தான் போயிட்டு இருக்கோம். இது எல்லாமே கலந்து ஒரு ஜூஸ் போட்டு கொடுக்கறது. ஸோ இட் இஸ் மோர் அண்ட் மோர் ஹெல்ப்ஃபுல் அப்படின்னாங்க. ஸோ இதெல்லாம் கேட்கிறப்போ ஓகே, வி ஆர் இன் த ரைட் பாத் அப்படின்றது நீங்க கொடுக்குற ஃபீட்பேக்ல தான் எங்களால புரிஞ்சுக்க முடியும். அது யாரும் சும்மா புகழ்ச்சிக்காக யாரும் பேச கிடையாது. உணர்வு பூர்வமா தான் நீங்க உங்களோட கருத்தை கொடுக்குறீங்க. அது எனக்கு புரியுது. ஸோ அதை கொடுக்கும்போது நம்ம கொடுக்குற விஷயங்கள் சரியா போயிருக்கா, அங்க ரிசீவ் ஆயிருக்கா, அதை மானிட்டர் பண்றதுக்கு இந்த உங்களுடைய ஃபீட்பேக் அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஓகே, சரி. கான்சென்ட்ரேஷன்ல ஆஸ் ஆஃப் நவ் 8 டிப்ஸ் பார்த்திருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒன் டீப் பிரீத்திங், செகண்ட் ட்ரிங்கிங் வாட்டர். நிறைய பேர் பேசும்போது காலையில இப்பதான் சார் அந்த இதெல்லாம் செஞ்சிட்டு இருக்கேன் அப்படின்றாங்க, செஞ்சேன் அப்படின்றாங்க. சொல்றவங்க எல்லாம் ஒரு 40, 50, 60 ஏஜ்ல இருக்கிறவங்க தான். அப்போ அவங்களே இதை செய்யும் போது குழந்தைங்களுக்கு அது எந்த அளவுக்கு ஒரு இம்பாக்ட் அப்படின்றத அதான் சொன்னால, ஐ எம் வெரி ப்ரௌட் ஆஃப் யூ. ஏன்னா யாரும் இது செவி வழி சிகிச்சை, செவி வழி செய்தி அப்படின்னு காதுல மட்டும் வாங்கிட்டு விடாத, அத இம்ப்ளிமெண்டேஷன், பிராக்டிஸ், அதை பண்றதுதான் ரொம்ப சந்தோஷமான விஷயம். கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. கண்டிப்பா அதை கீப் ஆன் ட்ரை, தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ இந்த இதுல செகண்ட் பார்த்துட்டோம், டீப் பிரீத்திங். செகண்ட் ஒன் ட்ரிங்கிங் வாட்டர். அடுத்தது ரிவர்ஸ் கவுண்டிங், ஆப்ஜெக்ட் ஃபோக்கஸ், சிட்-அப்ஸ், லாஃபிங், பிளெஸ்ஸிங் ஃப்ரம் பேரண்ட்ஸ். எனக்கு ரொம்ப இனிஷியேட் பண்ற விஷயம், எந்த ஏஜா இருந்தாலும் பரவாயில்ல, அவங்களுடைய பேரண்ட்ஸ் கிட்ட ஃபர்ஸ்ட் பிளெஸ்ஸிங். அது வந்து நம்மளோட பிறந்த நாளைக்கோ அல்லது முக்கியமான வெட்டிங் டே, ஃபங்க்ஷன், இந்த மாதிரிதான்ன்றதுதான் கிடையாதுங்க. டே பை டே எப்படி தினமும் நம்ம வயிற்றுக்கு எனர்ஜி வேணும்னு சாப்பிட்றோமோ அது மாதிரி உடம்புக்கு, அதே மாதிரி நம்ம மைண்டுக்கு, நம்மளுடைய ஆராவுக்கு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி வேணும் அப்படின்னு சொன்னா பிளெஸ்ஸிங் வாங்குறதுல எந்த வகையான டிலே பண்ண வேண்டிய அவசியமும் கிடையாது. ஸோ அடுத்தது 8th ஒன், நேற்று கொஞ்சம் டைமிங்காக இடையில ஒன்று இன்சர்ட் பண்ணோம்.
ஸ்கிரிபிள் அண்ட் ஓவர் ரைட். சும்மா கிறுக்குங்க, அது மேல கோடு போடுங்க. அந்த நேரத்தில் உங்கள் மனது எங்கே இருக்கிறது என்பதை கவனியுங்கள். அதுதாங்க பார்த்த விஷயம். ஓகே, இப்ப அடுத்தது போலாம். 9th ஒன். இது ஒரு சின்ன டெக்னிக் தான். ஏதாவது ஒரு படம் வரைங்கள, சும்மா ஒரு ஒரு பேர்ட் வரையலாம், ஒரு பேரட், பீகாக், இது மாதிரி ஏதாவது உங்களுக்கு என்ன தோணுதோ, ஒரு ஸ்வான், டக், ஈஸியா வரைகிற ஏதோ ஒண்ணு ஒரு படம் வரைகிறோம், ஆர்ட். தென் அதுக்கு கலர் பண்றோம். அதான் இங்க, அதான் கான்சென்ட்ரேஷன். எப்படி கலர் பண்றோம்? ஃபர்ஸ்ட் கிரியேட்டிவிட்டி, ரைட் பிரெயின் யூஸ் பண்றோம். இதுக்கு எந்த கலர் சூட் ஆகும்? இப்போ ஒரு பேரட் அப்படின்னா இதோட ஃபேஸுக்கோ, ஓகே, அதோட கால் நகத்துக்கு என்ன கொடுக்கலாம், மூக்குக்கு என்ன கொடுக்கலாம், இப்படி எந்த இடத்துக்கு என்ன கலர் கொடுத்தா அழகா இருக்கும்? பேர்டா இருந்தாலும் சரி, ஒரு ஹியூமனா இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு படம் வரைகிறீங்க, அது உங்களுக்கு பிடிச்சது வரைஞ்சுக்கோங்க, அதுக்கு கலர் பண்றீங்க. அதுதான் இங்க அந்த ரைட் பிரெயின் கிரியேட்டிவிட்டி யூஸ் ஆகுது. அப்போ உங்களுடைய மைண்ட் அங்கதான் இருக்கு. அதை உன்னிப்போ, இந்த இடத்துல இந்த கலர் இதோட போதும், இல்ல இன்னும் கொஞ்சம் மாத்தினா நல்லா இருக்கும். அப்போ க்ளோஸ் அப்சர்வேஷன் இருக்கு. அதனால் நம்மளுடைய 9th டெக்னிக் ஆர்ட் அண்ட் கலர். இவ்வளவுதாங்க, வெரி சிம்பிள். படம் வரைந்து பாகங்களை குறிங்கிறது பதிலா இங்கு அதை கலர் ஊட்டம் செய்வோம், கலர் பண்ணுவோம். சோ டெக்னிக் நம்பர் 9. அவ்வளவுதான், சிம்பிள். படம் வரையறீங்க, கலர் பண்றீங்க. அடுத்தது 10th ஒன். நம்ம டீப் பிரீத் பண்றோம்னு வச்சுக்கோங்க, நல்லா பிரீத் பண்றோம். பிரீத் பண்ணிட்டு ரிலீஸ் பண்றப்போ என்ன பண்றோம் தெரியுமா? ஆக்சுவலா ஓம் அப்படின்றத ஆ உ இம் அப்படின்னு 3 எழுத்தா பிரிப்போம். அந்த 3 எழுத்தில் என் மூச்சு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? அந்த ஆ சவுண்டு நம்மளுடைய கீழே இருக்கிற மூலாதார சக்கரம், பேஸுங்க. நம்மளுடைய எனர்ஜி ஃபீல்டு, குண்டலினி சக்தின்னு சொல்லுவாங்க, அந்த ஏரியா. அங்க போறதுதான் அந்த ஒலி. ஆக்சுவலா அந்த பிரீத்திங் வந்து பிசிக்கல் பாடி, புரிஞ்சுக்கோங்க. பிரீத்திங் வந்து பிசிக்கல் பாடிக்கு, அந்த சவுண்ட் வந்து அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு, அந்த நம்ம சூட்சும சரீரத்துக்கு. சோ அந்த சக்ரா எனர்ஜெட்டிக்கா அதை ஆக்டிவேட் பண்றதுக்கு நம்ம பயன்படுத்துற அந்த சவுண்டு எது? ஆ. ஓகே, அடுத்தது ஊ. ஆ ஊ, ஓம்ல வர ஊ. அது என்ன வருது? மேல வர அடுத்த சக்கரம் சுவாதிஸ்தானம், அநாகதம். சரி, அதுக்கு முன்ன மணிப்பூரகம். சுவாதிஸ்தானம், மணிப்பூரகம். அடுத்து இங்க இருக்கிறது தான் அநாகதம். ஓகே, இந்த ஏரியா ஃபர்ஸ்ட் ஒன் கீழே, அடுத்தது செஸ்ட் ஏரியா. இந்த ஏரியாவுக்கு வரப்போ அடுத்த 3 சக்கராக்கு ஊ. சரியா போச்சா? சோ 4 சக்கராஸ் கிளியர். அப்புறம் மேல 3 இருக்கு, விசுக்தி, ஆக்னை, சகஸ்ராரம். இங்கதாங்க இப்போ இம் வருது, இம் சவுண்டு. இத இப்ப இந்த ஆ ஊ இப்ப நமக்கு தேவையில்லை, எது மெமரின்ற பார்ட்டுக்கு வரும். அப்ப நல்ல மூச்சு இழுத்து போதும். அதுக்கு நாள் ஃபுல்லா எப்படி சொல்லிட்டு இருந்தீங்கன்னா, நேத்து வரைக்கும் நல்லா இருந்தது என்னாச்சு அப்படிம்பாங்க. சும்மா இது ஏதோ ஒரு நாளைக்கு 1 நிமிஷம், அதிகபட்சம் 1 நிமிஷம், காலையில இல்ல சாயங்காலம், எனஃப். சோ அந்த இம் செய்யும் சொல்லும் போது இங்க இருக்கிற அந்த நியூரான்ஸ் அப்படியே வைப்ரேட் ஆகுது, அதிருது. ஒரு வைப்ரேட்டரை வச்சு கம்பெனியில இருக்கவங்கள கவனிச்சிருப்பாங்க, அங்க ஒரு அதிர்வை ஏற்படுத்துகிறது. அவ்வளவுதான், வேற ஒன்றும் பெருசாலாம் அது பண்ணாது. ஓகே, ஒரு சிறு தூண்டல், அவ்வளவுதான். சோ இம், அவ்வளவுதான். நம்ம அது எதுக்கு பண்றோம்னு இப்ப சொல்லிட்டேன்.
அது எந்த சக்கராவை இது பண்றோம்ன்றதும் சொல்லியாச்சு. அவ்வளவுதான் விஷயம். வெரி சிம்பிள். சொல்லுங்க. அதுதான் நம்மளுடைய அடுத்த டெக்னிக். 10வது டெக்னிக். சே இம். ஓகே. மூச்சு இழுத்துட்டு ரிலீஸ் பண்றப்ப எனஃப். உங்களுக்கு இங்க இருக்கிற அந்த அதிர்வுகள், அந்த நியூரான்ஸ் will be stimulated or vibrated. ரைட். அடுத்த டெக்னிக் போலாம். 11 டீப் ஸ்லீப். நல்லா தூங்கணுங்க. இங்கதான் பிரச்சனை வரும் எல்லாத்துக்கும். நான் இதுக்கு தான் நேத்து சொன்னேன். எல்லாம் யோசிச்சுக்கங்களேன். நீங்க யாராவது சரியா உங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி யானி கொட்டாய் வருது, ஒரு மாதிரி ட்ரௌசியா இருக்கு, அப்போ எதுவுமே உள்ள போகாது. என்ன சொன்னீங்க? அங்க கவனிக்கிற மாதிரி இருக்கும். நீங்க கிளாஸ் ரூம்ல ஸ்கூல் படிக்கிறவங்க, காலேஜ் படிக்கிறவங்களுக்கு எல்லாம் தெரியும். அவங்க பாட்டுக்கு வந்து பேச ஆரம்பிச்சா போதும், நமக்கு அப்படியே சொர்க்கத்துக்கே போயிடுவோம். ஹாயா இருக்கும் தூக்கம். அந்த நேரத்துல அவங்க என்ன சொன்னாலும் ஏறாது. ஓகே, இவ்வளவுதான் விஷயம். சரி, இது கிளாஸ் ரூம்ல இருக்கட்டும். வீட்டுல படிக்கணும்னு நினைக்கிறப்ப, தூக்க கலக்கத்துல இருக்கிறப்போ படிச்சா எதுவுமே ஏறாது. அதனால என்ன செய்ய போறோம்? இதுதான், நைட்ல நல்லா தூங்கணும். மினிமம் ஒரு 6 to 7 hours. நிறைய பேர் பார்த்தா நைட்டு 12:30, 1:30 இப்படி எல்லாம் முழிச்சிட்டு இருக்காங்க. காலையில 10 மணி வரைக்கும் ஹாயா தூங்குறது. சோ நம்ம தவறான முறையில் நம்ம உடம்பை பழக்கப்படுத்தி வச்சிருக்கிறோம். இதான் விஷயம். சோ நார்மலா முடிஞ்ச வரைக்குங்க ஒரு 10 to 10:30 பெட். மார்னிங் ஒரு 5 to 5:30 முடிஞ்ச வரைக்கும். 6 எக்ஸீட் ஆகாத பார்த்துக்கணும் தூங்குறது. இதுக்குள்ள இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா நல்லா தூங்கணும். டீப் ஸ்லீப் ரொம்ப முக்கியம். ஓகே, வரமாட்டேங்குதே சார். அதுக்கு பல காரணங்கள் இருக்கு. 1 2 இல்ல, நிறைய இருக்கு. அதை நம்ம பின்னாடி பார்ப்போம். தேவை இருந்தா பார்க்கலாம். ஏன்னா நம்ம இங்க வந்து கான்சென்ட்ரேஷனை பத்தி பார்த்துருக்கோம், மெமரியை பத்தி பார்த்துருக்கோம். இடையில சும்மா ஒரு சின்ன சின்ன விஷயங்களை பார்க்க போறோம், அவ்வளவுதான். அதனால நான் வேற எதுவும் ஒவ்வொன்றையும் நான் டெப்தா போயிட்டு இருந்தா கிட்டத்தட்ட 1 year நான் கிளாஸ் எடுக்கணும். அதனால இந்த 40 hours பேலன்ஸ் பண்ணி என்ன பண்ணுமோ பண்ணலாம். ஓகே, 40 இல்ல 60 hours வரும். ஏன்னா டெய்லி 1.5 hours போறோம். இப்போ வரலாம். இந்த இடத்துல என்ன பண்றோம்? டீப் ஸ்லீப். நைட்ல நல்லா புரிஞ்சுங்க, அதுக்குன்னு பகல்ல இல்ல, நைட்ல முடிஞ்ச வரைக்கும் ஒரு 6 to 7 hours தூங்குறோம். இப்படி தூங்கி எந்திரிச்சிட்டா என்ன ஆகும்? ஓகே, அதெல்லாம் டீட்டெயிலா இன்னும் பின்னாடி வேற டெக்னிக் ஒண்ணு வரும், டிப்ஸ், மெமரி டிப்ஸ்ல, அதெல்லாம் சொல்றேன். இப்போ சொல்ல வர விஷயம், நன்றாக தூங்கினால் உங்களுக்கு கான்சென்ட்ரேஷன் நல்லா இருக்கும். காரணம் என்ன? தூக்கம் அப்படின்றதே நான் சொன்னல, ஏற்கனவே சொல்லி பண்ணிக்கிறேன், செரட்டோனின் அது என்ன பண்ணுதுன்னா மெலட்டோனின் ஒண்ணு சுரக்குது. அது வந்து இந்த பிரெயின் அப்படியே ஒரு கோட்டிங் கொடுத்து, ஏன்னா பாடியில இருக்கிற நியூரோ மீட்டர்ஸ் எக்ஸாஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ உங்க மொபைல்ல பேட்டரி டவுன் ஆகுது, என்ன பண்ணுவோம்? உடனே கொண்டு போய் சார்ஜரை மாற்றோமா, சார்ஜ் போடுறோமா? அதே மாதிரி நம்ம பாடியில இருக்கிற நியூரோ மீட்டர் சார்ஜ் போயிடுச்சு. அப்ப அந்த சார்ஜிங் அதுதாங்க தூக்கம். செய்ய வேண்டியது என்ன? தூக்கம். அப்போ அதுவே என்ன பண்ணுது? நம்ம பாடி அப்படியே கண்ணை மூட வைக்கும். அப்புறம் கை கால் எல்லாம் ஆக்ஷன் அப்படியே குறைக்கும், அப்படியே கொட்டாய் வரும், அப்புறம் கொண்டு போயிடும் நம்மள கோமா ஸ்டேஜுக்கு. அவ்வளவுதான் விஷயம். அப்போ நாம அதை அந்த நேரத்துல அப்பதான் தண்ணி எடுத்து மூஞ்சி கழுவிட்டு, டீ எடுத்து குடிச்சிட்டு, காஃபி ஏதோ குடிச்சு, ஏதோ பண்ணிட்டு உட்கார்ந்து படிக்கிறேன்னா அது சரியான மெத்தடு கிடையாது. அப்ப ஏன்னா நம்ம நியூரோமீட்டர்ஸ் எக்ஸாஸ்ட் ஆயிடுச்சு. தூங்கணும் தூங்கணும் தூங்கணும். அதுல டீப் ஸ்லீப் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த ஸ்லீப்பை பத்தி மட்டும் தேவைப்பட்ட பின்னால பேசுவோம். இப்போ நம்ம என்ன பார்க்கிறோம்? கான்சென்ட்ரேஷனுக்கு
தூங்கணும். ஓகே, சோ இன்னைக்கு 3 இது பார்த்துட்டோம் நினைக்கிறேன். 1 art and color, 2 say im, 3 sleep, deep sleep. ஓகே, 3 பார்த்துட்டோம். சோ டோட்டலா 11 பார்த்திருக்கோமா? இன்னொன்னு, காலைல எழுந்திருக்கிறோம்ங்க, சின்ன வேலை செய்யலாம். என்ன தெரியுமா? யாருக்காவது நன்றி சொல்லணும். Say gratitude. Show your gratitude. எதுக்கு வேணாலும் சொல்லுங்களேன். உங்களுக்கு நல்ல தூக்கத்தை கொடுத்த அந்த பெட்டுக்கு, ஆஹா சூப்பர், வெரி குட், ரொம்ப நன்றி, எனக்கு நல்ல ஸ்லீப் கொடுத்த. அடுத்தது, இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி, கடவுள்னா கடவுளுக்கு நன்றி. எல்லாருக்குமே உங்களுக்கு ஏதாவது வீட்டுல ஏதோ ஒரு சின்ன ஹெல்ப் பண்றாங்களா, தேங்க்யூ, நன்றி. யாருக்கு அந்த என்ன சொல்லி பழகுங்க. அது என்ன சார் கான்சென்ட்ரேஷன், நன்றிக்கு என்ன சார் சம்பந்தம், சொல்றேன் பின்னால. பட் இங்க ஒரு பாயிண்ட் மட்டும் ஆட் பண்ணிக்கிறோம். 12th பாயிண்ட், ஷோ யுவர் கிராட்டிடியூட். நன்றியை வெளிப்படுத்துங்கள், நன்றி உணர்வை வெளிப்படுத்துங்கள். நன்றி உணர்வுங்க ரொம்ப முக்கியம். இது எதுக்கு நாங்க உணர்வுன்னு சொல்றேன், இதுக்கு ஒரு சின்ன ஒரு ரெஃபரன்ஸ் கொடுத்துறேன். 1960ல அமெரிக்காவில் ஒரு கம்பெனி, கார் கம்பெனி. அந்த கார் கம்பெனில ஒருத்தர், அந்த கம்பெனியில என்ன விஷயம்னா கார் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ். அதுல ஒரு பிரின்சிபல் என்ன தெரியுமா, இந்த மந்த் யார் அதிகப்படியான காரை சேல் பண்றாங்களோ அந்த சேல்ஸ் பர்சனோட போட்டோ, அவரை பத்தின டீடைல்ஸ் அந்த கம்பெனியோட நோட்டீஸ் போர்ட்ல டிஸ்பிளே ஆகும். 1 மந்த்துக்கு அது அவர் தான் ஹீரோ ஆஃப் த அந்த யூனிட், அந்த கம்பெனி. இது மாதிரி ஜோ ஜிகார்டு அப்படின்ற ஒருத்தர் அதுல சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்க்கிறாரு. அவருக்கு இந்த நம்ம பேரு அந்த நோட்டீஸ் போர்ட்ல வரணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி எவ்வளோ பண்றார். ஆனா இவரோட சீனியர்ஸ், இவரோட டேலண்டட் பர்சன்ஸ் அவங்கதான் தட்டிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. ஒரு மாசமும் ட்ரை பண்ணி நொந்து நூடுல்ஸ் ஆயிட்டாரு. சே, நம்ம வரவே மாட்டோமா, நம்மளால முடியவே முடியாதா? நிறைய பேர் இந்த காம்படிட்டிவ் போறவங்களுக்கு இதை புரிஞ்சுக்கோங்க. என்னால முடியாதா, நான் அவ்வளவுதானா அப்படின்னு மூட் அவுட் ஆகி அந்த கம்பெனியோட ஓனர்கிட்டயே போய் கேட்கிறாரு, நான் என்ன பண்ணனா என் பேர் அங்க நோட்டீஸ் போர்ட்ல வரும். அவர் சிரிச்சுட்டே சொன்னாரு, நிறைய காரை சேல் பண்ணினா உன் பேர் வரும், இதுல ஏன்டா என்கிட்ட வந்து கேட்கிறேன்ற மாதிரி அவரு ஜாலியா சொல்லிட்டு போயிட்டாரு. இவருக்கு ரொம்ப இன்னும் மூட் அவுட் ஆயிடுச்சு. அப்ப நான் அவ்வளவுதானா, நான் வேஸ்டா, நான் நினைச்சது நடக்காதா, நான் எதுக்கு இருக்கணும், இது மாதிரி ஆகி ரொம்ப டிப்ரெஷனுக்கு போயிட்டாரு. அவருக்கு எதுவுமே ஞாபகமே வரல. அவர் எது கேட்டாலும் வாய் வார்த்தை எதுவுமே தெரிய மாட்டேங்குது. அந்த அளவுக்கு ஹை டிப்ரெஷனுக்கு போயிட்டாரு. அது நிறைய பேருக்கு அந்த மாதிரி ஃபீல் இருக்குங்க, அதை புரிஞ்சிருப்பீங்க. எது மேலேயும் ஈடுபாடு இல்லைங்க, எதுவுமே இல்லை, எதுவும் நினைப்புக்கு இல்லை, ஒண்ணுமே இல்லை. அப்படியே மூவ் ஆகுறாரு. ஒரு அங்க கம்பெனிகள்ல ஒரு டீ கடை இருக்கு, ரொம்ப ஃபேமஸ் ஒரு ஷாப், காஃபி ஷாப். அங்க போயிட்டு டீ குடிக்கணும் அவரு. அதுக்காக போய் அங்க டேபிள்ல உட்காந்துட்டாரு. அந்த வெயிட்டர் வந்து, சார் என்ன டீ குடிக்கிறீங்க, ஏன் கேக்குறாங்கன்னா, நம்ம போன உடனே டீ அப்படின்னு சொல்றதெல்லாம் இல்லைங்க, மசாலா டீ, ஜிஞ்சர் டீ, கொரியாண்டர் டீ, பிளாக் டீ, இப்படி கிட்டத்தட்ட அந்த டீலயே 10 வகை இருக்காங்க. அதுல எது வேணும்னு இவர் சொன்னா இவருக்கு வரும். ஆனா இவருக்கு எதுன்னு ஒரு டிசிஷன் மேக்கிங், ஒரு முடிவு எடுக்கிற தன்மை இல்லை. நம்ம ஏற்கனவே அதை பார்த்திருக்கோம். ஏன் அப்படின்றது சொல்லியிருக்கேன். இப்ப இந்த இடத்துல அவருக்கு டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ், அந்த ஹார்மோன் என்ரிச் ஆயிடுச்சு. அவரால் இயங்கவே விடல, எல்லாமே குழப்பமான சூழ்நிலைக்கு போயிட்டார். ஒண்ணுமே இல்லை, பேபான்னு உட்கார்ந்துட்டு இருக்காரு. ஆனா அவர் என்ன பண்ற, போயிட்டு இவருக்கு ஃபேவரட் அந்த மசாலா டீயை கொண்டு வந்து வைக்கிறார். இவருக்கு ஒரே சந்தோஷம், இது என்னது அதிசயம், இதுதான் நான் எனக்கு பிடிக்கும், இதைதான் நான் ஆர்டர் பண்ணுவேன், இது எப்படி எனக்கு கொண்டு வந்து நான் சொல்லாதியே அப்படின்னு அவர்கிட்ட கேட்கிறாரு. அவர் சிரிச்சுக்கிட்டே பதில் சொன்னாராம்,
சார், நீங்க ஒவ்வொரு முறையும் என் கடைக்கு வந்துட்டு போகும்போது தேங்க்யூன்னு சொல்லிட்டு போவீங்க, நன்றின்னு சொல்லுவீங்க. அது மட்டுமா? இந்த தேங்க்ஸ் கிவிங் டே அமெரிக்காவில் அது ரொம்ப இருக்கு, இந்த நான் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த தேங்க்ஸ் கிவிங் டே அப்படின்னு ஒரு டே அவங்க கொண்டாடுவாங்க, நன்றியை வெளிப்படுத்தும் அந்த நாள். அன்னைக்கு நீங்களே கைப்பட லெட்டர் எழுதி உங்க சைன் போட்டு அந்த கார்டு எனக்கு கொடுத்தீங்க. என் வாழ்நாள்ல கைப்பட எழுதி கொடுத்தது நீங்க மட்டும்தான் சார். அதை நான் பத்திரமா வச்சிருக்கிறேன். நீங்க ஒவ்வொரு நாளும் தேங்க்யூ சொல்லிட்டு போகும்போது எனக்கு உங்க மேல அவ்வளவு ஒரு பாண்டிங் கிடைச்சிச்சு. அதனால நீங்க உங்களுக்கு என்ன பிடிக்கும், நீங்க வந்தா உங்களை நான் ரொம்ப கவனிப்பேன். உங்களுக்கு என்ன பிடிக்கும், உங்களோட ஃபேவரட் என்ன, நீங்க என்ன விரும்பி சாப்பிடுங்க, இதெல்லாம் நான் நோட் பண்ணேன் சார், அதுதான் இது அப்படின்னு சொன்னாரு. இவருக்கு டக்குன்னு அங்க ஒரு பல்ப் எரியுது. என்ன தெரியுமா? ஓ, அப்போ இது நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நம்மளோட இன்பான் அந்த விஷயம் இருந்திருக்கு. இதை ஏன் நம்ம பிசினஸுக்கு பயன்படுத்தக்கூடாது? நன்றி வெளிப்படுத்துதல். டக்குன்னு போற, டைரி எடுக்கிற, பழைய கஸ்டமர்ஸ் எல்லாம் பாக்குற, ஒவ்வொருத்தருக்கும் கார்டு எடுத்து கைப்பட எழுதி எழுதி எழுதி, நீங்க எங்க கம்பெனியில வந்து இந்த காரை செலக்ட் பண்ணீங்க, அதுக்கு நன்றி, நீங்கள் நல்லா இருக்கணும், நன்றி, இப்படி எல்லாமே அவரா எழுதி எழுதி எல்லாருக்கும் போஸ்ட் பண்ணிட்டே இருக்கிறார். அப்போ எல்லாருக்கும் இது ஒரு ரொம்ப யூனிக். ஏன்னா யாருமே இந்த அளவுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி யாரும் பண்றதே கிடையாது. அப்போ இவர்கிட்ட இந்த கம்பெனியில கார் வாங்கினவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா இவர் மேல ஒரு அட்டாச்மெண்ட் வருது. அப்போ பதிலுக்கு அவங்க ரிலேட்டிவ்ஸ்க்கு, அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு, அவங்க குழந்தைங்களுக்கு அடுத்தது வாங்குறக்கா எல்லாத்துக்குமே இவரையே நாடுறாங்க. இதோட இம்பாக்ட் என்ன ஆச்சு அப்படின்னா, அடுத்தது அவருடைய பெயரு இப்ப நீங்க உங்க மைண்ட்ல வந்திருக்கும். அந்த நோட்டீஸ் போர்ட்ல அவர் பேர் வந்திருக்கும்ல? எஸ், நோட்டீஸ் போர்ட்ல மட்டும் இல்ல, கின்னஸ் புக்ல வந்துச்சு. அந்த வருடத்தின் கின்னஸ் புக்ல அதிகப்படியான கார்களை விற்றவர் ஜோ ஜிகார்ட். அப்படின்னா யோசிச்சு பார்க்கலாமே. இவர்கிட்ட அதுக்கப்புறம் ஒரு ரிப்போர்ட்டர்ஸ் கேட்கிறாங்க, உங்களுக்கு நீங்க இந்த இடத்துக்கு வந்ததுக்கு நீங்க எல்லாத்துக்கும் நன்றி கடிதம் எழுதுனீங்களா, அதுதானே சார்? இல்லை, நன்றி கடிதம் இல்ல, நன்றி உணர்வை கொடுத்தேன் அப்படின்ற. புரிஞ்சுக்கோங்க, உணர்வு, ஃபீல். நம்ம தேங்க்யூ, இது உதட்டுல இருந்து வர வார்த்தை, ரொம்ப நன்றிங்க, உள்ள இருந்து வருது, இவ்வளவுதாங்க வித்தியாசம். நல்லா புரிஞ்சுக்க வேண்டியது. சோ ஃபீல், யூ ஹாவ் டு ஃபீல் த கிராட்டிட்யூட். இப்ப புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சோ அந்த ஃபீல் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா அது பெரிய கெமிக்கல் சேஞ்சஸை உங்களுக்கு கொண்டு வரும். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது கதையல்ல, நிஜம். இந்த இடத்துல அது தேவையானது அப்படின்றதுனால அதை அப்படியே இன்சர்ட் பண்ணேன். சோ அடுத்தது இன்னைக்கு பார்த்ததுல 4th டெக்னிக், ஷோ யுவர் கிராட்டிட்யூட். 5th டெக்னிக் இன்னைக்கு பார்த்ததுல என்ன தெரியுமா பார்க்க போறது? அதுக்கு அடுத்து அதேதான், forgive and forget others mistake. அவ்வளவுதாங்க, இதுக்கு நிகர் வேற எதுவுமே கிடையாது. ஆக்சுவலா அந்த லூயிஸ் ஹே அவரோட அந்த புக்லயும் அவங்களோட இதுலயுமே கொடுத்திருப்பாங்க. என்ன தெரியுமா? when you forgive and forget others, even your cancer cells will be cured. உங்களுக்கு இருக்கிற ரொம்ப இருக்கிறதுலயே மோசமான ஒரு வியாதியா இருந்தா கூட அது கூட நல்லாயிடுமா? எப்போ? அடுத்தவங்களை மன்னித்து, அவர்கள் தவறுகளை மறந்து, அவர்களை ஏற்றுக்கொண்டார், அவர்களை விட்டார். இவ்வளவுதான் விஷயம். இதுக்கு நிகர் வேற எதுவுமே கிடையாது. தெரியுமா? ஏன் அப்படின்னா, இப்போ ஒருத்தங்களுக்கு ஒரு ஜீர்ணிக்கவே முடியாத ஒரு பிரச்சனை வருது. அடுத்தவங்க ஒருத்தங்க நமக்கு துரோகம் பண்ணிட்டாங்க, அதை அப்படியே உள்ள வச்சுக்கிட்டு நம்ம ஜீரணமே பண்ண முடியாத அப்படியே தவிக்கிறோம்.
கவலையே படாதீங்க. அப்படியே நீங்க நாள் கணக்கு இருந்தீங்கன்னா ஒரு 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சு உங்க ஜீரண மண்டலத்துல ஒரு கேன்சர் வரதுக்கு அது காரணமா இருக்கும். என்னடா பயமுறுத்துறேன்னு நினைக்காதீங்க. இது மாதிரிதான். அப்போ நம்ம எல்லாமே எஃபெக்ட தான் போக்கஸ் பண்றோம். ஒரு கேன்சரோ இல்ல ஒரு ஃபீவரோ அல்லது வேற ஏதோ ஒண்ணு வந்துச்சுன்னா அதை தான் போக்கஸ் பண்றோம். அதோட காசு என்ன கண்டுபிடிச்சா இங்கதான். என்னது? அவ்வளவு வெஞ்சம், குரோதம், பழி வாங்கலாம். அந்த வெஞ்சன்ஸ், ரிவெஞ்ச் ஆட்டிடியூட் உள்ளுக்குள்ள வச்சுட்டு அப்படியே கோவத்துல கொந்தளிச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இப்படித்தான் நடக்கும். அதனால யாரா இருந்தாலும் சரிங்க, மன்னிச்சு விட்டுங்க. ஃபர்கிவ், மன்னிச்சிரு. மறப்போம், மன்னிப்போம். வாழ்க்கையில நீங்க மன்னிக்கிறதுனால, மறக்கிறதுனால நீங்க நல்லா இருப்பீங்க, தான் உண்மை. ஆனா அவங்க ஒளிஞ்சு போனோம், அவ ஒரு ஜலசி, நீ அழிஞ்சிடணும் நினைச்சோம்னா நமக்குள்ள கெமிக்கல் சேஞ்சஸ், நம்ம பாடியில இருக்கிற அணுக்கள் அப்படியே மாறிடும். அப்ப அழிவு நமக்கு தான், அவங்களுக்கு இல்ல. சோ திஸ் இஸ் த மெயின் கண்டென்ட். அதனால் முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவங்களை மன்னிப்போம், மறப்போம். என்ன சார் இதுக்கு மெமரி, கான்சென்ட்ரேஷன் இதெல்லாம் என்ன சம்பந்தம்? அதான் முதல்ல சொன்னேன், காஸ் அண்ட் எஃபெக்ட். இதுதான். ஸ்மால் திங்ஸ் மேக் பிக் டிஃபரன்ஸ். இந்த இடத்துல சின்ன விஷயம் தாங்க. எதுக்குங்க மன்னிக்கணும்? அவங்க செஞ்ச தப்புக்கு மன்னிக்க முடியுமா? இது ஏத்துக்க முடியுமா? வச்சுக்கோங்க, ஃப்ரேம் போட்டு வச்சுக்கோங்க. வருஷம் ஃபுல்லா அதையே திரும்ப திரும்ப சொல்லுங்க. எதுவாக நினைக்கிறாயோ அதுவாக ஆகிக்கோங்க. விளைவு யாருக்கு? உங்களுக்கு. வாழ்த்துங்க, வாழ்க வளமுடன், நல்லா இரு, சொல்லி பாருங்க. உங்களுக்கு தாங்க நல்லது. சோ என்னைக்கு எதை கொடுக்கிறாயோ அதையே பெறுகிறாய். வாட் யூ கிவ் அவுட் யூ கெட் பேக். எதை அடுத்தவங்களுக்கு கொடுத்தீங்களோ அதை தான் நீங்க பெறுறீங்க. அப்ப நீங்க எதை கொடுத்தீங்க? வாழ்க வளமுடன், நல்லா இரு, உன்னை மன்னிச்சுட்ட, மறந்துட்ட, சந்தோஷம், இவ்வளவுதான். அதை இங்க உணருங்க. எகெயின் த வேர்ட் ரியலைஸ். உணரணும், ஃபீல் பண்ணணும், ஃபீல் இட். ஓகே. சோ அடுத்த டெக்னிக் அதுதான். என்ன டெக்னிக் சொன்னோம்? forgive and forget others mistakes. அது எது வேணாலும் இருக்கலாம். ஓகே, அவ்வளவுதாங்க. இன்னைக்கு எத்தனை பார்த்திருக்கோம்? 6 வேர்ட்ஸ் வந்துருமா? forgive and forget others, show your gratitude, okay, say art and color. அடுத்தது deep sleep. ஓகே, 5 தான் நினைக்கிறேன். அவ்வளவுதான். இதோட இது இருக்கட்டும். அடுத்து இன்னும் ஒரு 3 டெக்னிக்ஸ் இப்ப பார்த்தரலாம். கான்சென்ட்ரேஷன்ல இதோட எண்ட் பண்ணி போறோம். ஓகே, இதுல இப்ப பாக்குறது recall previous happy moments. இப்ப எப்படி ஒருத்தங்களை மறந்தோம், மன்னிச்சிட்டோம், அது ஒண்ணு. அடுத்தது recalling the previous past happy moments. இது என்னது? நீங்க பழைய எப்பயோ நடந்தது, உங்களுக்கு போன வருஷம், போன மாசம், இல்ல 5 years முன்னால உங்களுக்கு சந்தோஷமான நிகழ்வுகள் எது வேணாலும் இருக்கலாங்க. அதை மட்டும் நீங்க நினைச்சுக்கோங்க. அதை நினைக்கும் போது என்ன ஆகும்? நினைக்கிறது இல்ல, உணர்றோம். போன இயர் நான் எதிர்பார்க்காத விதமா எனக்கு எங்க மாமா ஒரு கார் வாங்கி கொடுத்தார், ஒரு பேச்சுக்கு. இல்ல நான் ஸ்டேட்ல ரேங்க் ஹோல்டர் ஆனேன், அப்ப எனக்கு அவ்வளவு பேர் வாழ்த்து சொன்னாங்க, எனக்கு அதெல்லாம் பூரிப்பு மறக்கவே முடியாது. இந்த மாதிரி ஏதோ ஒண்ணு வச்சுக்கோங்களேன். சந்தோஷமான நினைவுகள் எது எது இருக்கோ அதை தேடி கண்டுபிடிச்சு அதை ரீகால் பண்ணுங்க. அது பண்றதுனால என்ன?
ஹாப்பியானதை நினைக்கும் போது உங்களுக்கு ஹாப்பி ஹார்மோன்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. அப்ப என்ன ஆகுது, அங்க இருக்கிற அந்த நெகட்டிவ் ஹார்மோன், ஸ்ட்ரெஸ் ஹார்மோன், டிப்ரெஷன்ல இருக்கிற அந்த ஹார்மோன் முடிஞ்ச வரைக்கும் டைலூட் பண்ணப்படுகிறது. புரிஞ்சிருச்சுங்களா? அடுத்தது டெக்னிக் நம்பர் 14. ஏற்கனவே 5 பார்த்தா, இது 6th one. 14th டெக்னிக், recalling previous happy actions, happy moments. ஓகே, சரிங்க. அடுத்த 2 இருக்குல்ல, இங்கதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானதா வரா. அதனாலதான் இதை கடைசியா கொண்டாரு. எப்பயும் அதை ஃபர்ஸ்ட்ல 8th 9th கொண்டு வருவோம். அதை நான் இங்க எடுத்துட்டேன். இப்ப நோட் பண்ணிக்கங்க. எல்லாரும் ஒரு நோட் எடுங்க, பென் வச்சுக்கோங்க. நான் எப்ப நோட் பண்ணி யூஸ் பண்ண சொல்றேன்னா அப்ப மட்டும் யூஸ் பண்ணுங்க. இப்ப எடுத்துக்கோங்க. எல்லாருக்குமே ஐ வில் கிவ் யூ 1 minute டைம். யார்கிட்டயாவது இல்லைன்னா கூட இப்ப எடுத்துட்டு வந்துருங்க. கீப் த நோட் வித் யூ, பென் ஆல்சோ. இப்ப என்ன பண்றீங்க தெரியுமா? 1 minute தான் டைம். அதுக்கு மேல ஒரு மைக்ரோ செகண்ட் கூட எடுக்கக்கூடாது. எக்ஸாக்ட்லி 1 minute. என்ன பண்றீங்க, நீங்க எந்த ரூம்ல இருக்கிறீங்களோ, அது கிச்சனா இருக்கலாம், பெட்ரூமா இருக்கலாம், ஆபீஸ் ரூமா இருக்கலாம், ஹாலா இருக்கலாம், எனி ஒன், ஒரு டைனிங் ஹால்ல கூட உட்கார்ந்துட்டு இருக்கலாம். அது உங்க சௌகரியம். நீங்க எந்த ரூம்ல இருக்கீங்களோ அந்த ரூம்ல என்னென்ன பொருட்கள் இருக்கிறதோ அதை அப்படியே வரிசையா ஒரே ஒரு நிமிஷம் ஸ்கேன் பண்ணுங்க. சுத்தி வாங்கல, அப்படியே கவனிங்க. 1 minute. டேக் யுவர் ஓன் டைம். 1 minute. உங்க வீட்டுல நீங்க இருக்கிற ரூம்ல, பக்கத்து ரூம்ல, அந்த ஒரு ரூம்ல மட்டும் என்னென்ன பொருட்கள் இருக்கிறது என்பதை கவனிங்க. எழுதிடாதீங்க, கவனிங்க. ஓகே, 1 minute ஆனா டக்குன்னு நிறுத்திட்டு மறுபடியும் ஒரு செகண்ட் கூட மறுபடியும் பார்க்க கூடாது. இப்போ மறுபடியும் எதையுமே பார்க்க கூடாது, நோட்டை மட்டும் பார்க்கணும். என்னென்ன பாத்தீங்களோ அதை ஆர்டரா எழுதுங்க பார்ப்போம். நீங்க என்ன அந்த ஒரு நிமிஷத்துல அந்த ரூம்ல பாத்தீங்களோ அதை மட்டும் எழுதுங்க, மறுபடியும் பார்க்க கூடாது. ஹானஸ்டா பண்ணுங்க, உங்களை செல்ஃப் அசஸ் பண்றதுக்கு. ஓகே, 1 minute நினைச்சிட்டு என்ன பாத்தீங்களோ அதை எழுதுங்க. கம்ப்ளீட்டட்னா கொஞ்சம் மெசேஜ் பண்ண சொல்லுங்க. மறுபடியும் ரீசெக் பண்ணக்கூடாது. என்ன பாத்தீங்களோ அதை நோட்ல எழுதணும். கம்ப்ளீட்டடா? ஐயா டன் போட்டுருக்காங்க. 9/10 கம்ப்ளீட்டட். ஓகே ஓகே ஓகே. இப்போ எழுதி முடிச்சாச்சுன்னா இப்போ நீங்க எழுதுனதும் நீங்க பார்த்ததையும் மறுபடியும் ஒரு தடவை ரீசெக் பண்ணுங்க. இப்போ எத்தனை பொருட்கள் அங்க இருக்கு, ஆனா நாம பார்க்கல, இங்க எழுதல, மிஸ்ஸிங் ஆப்ஜெக்ட்ஸ் அது மட்டும் எத்தனைன்னு கவுண்ட் பண்ணி இப்போ 5, 6, 4 அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு நிமிஷம் ஃபுல்லா பாத்தீங்க, ரெண்டாவது அதை பார்த்ததை எழுதுனீங்க. ஆனா
பார்த்ததில் எத்தனை எழுத முடியல, எத்தனை மிஸ் ஆயிருக்கு, எத்தனை உங்க கண்ணுக்கு புலப்படவில்லை, தெரியவில்லை, தெரிஞ்சும் எழுதவில்லை, மிஸ்ஸிங். அதுதான் இப்போ கவுண்டிங். அதை மட்டும் அதை மட்டும் சாட் பண்ணுங்க. எத்தனை மிஸ் பண்ணிருக்கீங்க? ஐயா 4 7 ஓகே 7 5. ஓகே ரைட். ஒரு பானை சொத்துக்கு ஒரு சோறு பதம் அப்படின்ற மாதிரி இப்போ 4 5 above 4 and above தான் இருக்கீங்க. ஓகே, இப்போ புரிஞ்சுக்கோங்க. இப்போ நாமளே அசஸ் பண்ணியாச்சு, நமக்கு மார்க் போட்டாச்சு. நம்ம வீடு, அடுத்தவங்க வீடு இல்ல, நம்மளோட பொருட்கள். ஆனா அதை நம்மளால ரீகால் பண்ண முடியல, பார்க்க முடியல, பார்த்ததை எழுத முடியல. காரணம் என்ன? இந்த இடத்துல யோசிக்க வேண்டிய விஷயம். அப்போ இந்த டெக்னிக் பேர் என்ன சொல்றோம்? இது 15th டெக்னிக். இதுக்கு பேர் என்ன? அட்டென்ஷன் ஆன் யுவர் சரௌண்டிங்ஸ். டெக்னிக் டைட்டில் என்ன? அட்டென்ஷன் ஆன் யுவர் சரௌண்டிங்ஸ். உங்களை சுத்தி இருக்கிற ஏரியாவில் உங்களுடைய கவனத்தை வைப்பது. இவ்வளவுதான் விஷயம். இப்போ நம்ம இது வரைக்கும் வைக்கலன்றதுக்கு நான் இப்ப கேட்கிறேன், கண்டுபிடிச்சிருக்கேன். டக்குன்னு யாருமே நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்ப நான் கேட்கிற கேள்விக்கு யாரும் உடனே செக் பண்ணி ஆன்சர் பண்ணக்கூடாது. மைண்ட்ல இருந்ததுன்னா ஆன்சர் பண்ணலாம். ரெடி? இப்போ சொல்லுங்க, யாரா இருந்தாலும் சரி, 500 rupees நோட்டுக்கும் பின்னால என்ன படம் இருக்குது? சாட் பண்ணுங்க பாப்போம். 500 rupees நோட்டுக்கு பின்னால என்ன படம் போட்டிருக்கு? ஐயா எல்லாரும் காந்தி அனுப்பியிருக்காங்க. சக்கரம், காந்தி ஃப்ளவர். சரி, நல்லா இப்ப செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கே தெரியும். இப்ப நான் இது மாதிரி 100 rupees பின்னால என்ன இருக்கு, 2000 rupees பின்னாடி என்ன இருக்கு அப்படின்னு கேட்கும்போது இன்ஸ்டன்டா உங்களுக்கு, ஏன்னா நம்ம டெய்லி அந்த நோட்டை யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம், அப்படியே கவுண்ட் பண்ணிட்டே இருக்கிறோம், வாங்கி வாங்கி வச்சிட்டு இருக்கோம். ஆனா அதுல என்ன இருக்குன்னு தெரியாது. நான் அடுத்த கேள்வி கேட்பேன், அதுல எத்தனை லாங்குவேஜ் டைப் பண்ணிருக்கு, அதுல தமிழ் எத்தனாவது லாங்குவேஜா இருக்கு? இப்படிலாம் கேட்டா, சார் உங்களுக்கு வேற வேலையே இல்லையாம்பைங்க. இல்ல, இந்த பெரிய பெரிய காம்படிஷனுக்கு போறப்ப இப்படிதான் கேட்பாங்க. உன் ஷர்ட்ல எத்தனை பட்டன் இருக்குன்னு கேட்பாங்க, எத்தனை படிக்கட்டு ஏறி வந்தான்னு கேட்பாங்க. நீ வரும்போது அந்த மேட்ல என்ன எழுதி இருந்துச்சு, அதுல என்ன தப்பா இருந்துச்சு, வெல்கம்னு போட்டிருப்பாங்க, அதுல ஏதாவது ஒரு லெட்டர் மிஸ் ஆயிருக்கும். பேருக்கு சொல்றேன். இது மாதிரி ஏதாவது ஒண்ணு நீங்க கவனிச்சீங்களா? இதுதாங்க முக்கியமான இன்டர்வியூல நடக்கிற விஷயம். கோட்டை விட்டுருமா? அவ்வளவுதான். அப்ப இதை சரி பண்ணணும்னா நம்மளுடைய பிரெயினுக்கு எப்படி ப்ரோக்ராம் பண்ணணும்? அட்டென்ஷன் ஆன் யுவர் சரௌண்டிங்ஸ். எங்கேயுமே உங்களை சுத்தி என்ன இருக்குதுங்கிறதை கவனிக்க கற்றுக்கொள்ளுங்கள். இதுதான் கிரியேட்டிவிட்டியோட ரொம்ப முக்கியமான ஏரியா. எதையுமே கிச்சன்ல இருப்பாங்க, எது எங்க இருக்கு தெரியல, அது அங்கதான் இருக்குன்னு நினைக்கிறேன், போய் பாரு. ஆனா ஒரு சிலரு அது 3rd ரோல 2nd டப்பா இருக்குல்ல, அதை எடுத்துட்டு வா, அதுக்கு ஏதாவது ஒரு கலர் அதை சொல்லி எடுத்துட்டு வா. அப்போ அது ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும். இதுல இருந்து புரிஞ்சுக்கோங்க, நம்மளுடைய ஃபோக்கஸ், அட்டென்ஷன் ஆன் யுவர் சரௌண்டிங்ஸ் ஆல்சோ. உங்களை சுத்தி இருக்க வேண்டும். இது ரொம்ப முக்கியம். இதை இனிமேல் பிராக்டிஸ் பண்ண கத்துக்கொள்ளுங்கள். இது 15th டெக்னிக்ங்க. சரி, லாஸ்டா டெக்னிக் நம்பர் 16. 16 டெக்னிக் போதும் நமக்கு. நார்மலா 14 கொடுப்பேன் பழைய இதுக்கெல்லாம். இந்த பேட்ச்க்கு உங்களுக்காக இன்னும் ஒரு 2 இதுல ஆட் பண்ணிருக்கேன், அவ்வளவுதான். கான்சென்ட்ரேஷன் அடுத்த டெக்னிக் நம்பர் 16 என்ன தெரியுமா? இது எப்படி அட்டென்ஷன் ஆன் யுவர் ரூம் அப்படின்னு சொல்லணும். அடுத்தது அட்டென்ஷன் ஆன் த பாத்வே.
பாத், பாதை, நீங்கள் செல்லும் பாதையில் உங்கள் கவனம் இருக்கட்டும். எப்படி சார், நான் வண்டி ஓட்டிட்டு போயிட்டு இருக்கேன், நான் சைட்ல எல்லாம் என்ன இருக்குன்னு பாத்துட்டு இருப்பேனா? வண்டி ஓட்டாத உட்கார்ந்துட்டு இருக்கிறவங்க என்ன பண்றீங்க? சரி, வண்டியே ஓட்டிட்டு இருக்கிறீங்க, டக்குன்னு ஏதாவது ஒண்ணு கிராஸ் ஆனா என்ன பண்ணுவீங்க? அது மாதிரிதான் இன்னைக்கு நீங்க இப்போ உங்க வீடு ஒரு இடத்துல இருக்கலாம். உங்க வீட்டுல இருந்து நீங்க முக்கியமான ஷாப்பிங்கோ, பஸ் ஸ்டாப்போ, இல்ல வேற எதுக்கோ ஒண்ணு போய் வர இடம் ஒரு ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் இருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். எவ்வளோ 1 கிலோமீட்டர் இருக்கலாம், அல்லது ஹாஃப் இருக்கலாம், ஏதோ ஒரு ஏரியா. அத இத்தனை நாள் அந்த வழியா போயிருப்போம். ஆனா இன்னைக்கு கவனிச்சு பார்த்து போங்க. இது வரைக்கும் நீங்க பார்க்காத எத்தனையோ அங்க இருக்குங்க. ஆபீஸா இருக்கலாம், ஷாப்பிங்கா இருக்கலாம், அல்ல ஏதாவது ஒண்ணு இருக்கும். இத்தனை நாள் வரைக்கும் இது வரைக்கும் பல வருஷம் அந்த வழியா போயிருப்போம். அது நமக்கு படவே இல்லை. ஆனா இப்ப படும். காரணம், இப்ப கவனிக்கிறோம். இதுதான் முக்கியம். அப்ப இத்தனை நாள் கவனிக்கல, இப்ப கவனிக்கிறோம். வாட்ஸ் தி டிஃபரன்ஸ்? தட்ஸ் இட். அப்போ நீங்க கேட்கலாம், இதுக்கு நான் ரீசெண்டா ஒரு புக் படிச்சேன். அதை இங்க கனெக்ட் பண்ணி காட்டிடுறேன். புக்கு பேரு தி ஆல்கெமிஸ்ட். பவுலோ கொய்லோ, பிரேசில் நாட்டுல இருக்காருல்ல, அவர் எழுதின அந்த புக்கு. அது ஒரு பெரிய கதை அவரோடது. அது நமக்கு இங்க முக்கியம் இல்ல. அவரு அந்த தி ஆல்கெமிஸ்ட்ங்கிற புக்ல, அதுல ஹீரோவா சாண்டியாகோ இருக்காருல்ல, ஒரு ஷெப்பர்டு, அவன் அப்படியே ஈஜிப்ட் போயிட்டு இருக்கான். போற வழியில ஒரு இடத்துல ஒரு ஞானி சேஜ சந்திக்கிறார். அவரு இவனுக்கு வாழ்க்கைனா என்ன, அதை எப்படி பேலன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட சொல்லி கொடுக்கறதுக்கு அவனுக்கு ஒரு ஒர்க் கொடுக்குறாரு. என்ன தெரியுமா ஒர்க்கு? ஒரு பெரிய பேலஸ். அந்த பேலஸ் அவன் சுத்தி வரணும்னா ஆல்மோஸ்ட் 2 hours ஆகும், ஃபுல்லா சுத்தி வரதுக்கு. அத நீ போ, இந்த பேலஸ ஃபுல்லா சுத்தி பார்த்துட்டு வா, கையில ஒரு கரண்டி, அந்த கரண்டியில எண்ணெய ஃபில் பண்ணி கொடுத்துருக்குற. ஒரு சின்னதா ஒரு கரண்டின்னு வச்சுக்கோங்களேன், கையில கொடுத்தாச்சு. அது ஃபுல்லா எண்ணெய். இந்தா இதை கையில பிடிச்சுக்கோ, என்டையர் பேலஸ சுத்தி வா, சுத்தி பார்த்துட்டு வா அப்படின்னு அனுப்பிட்டாரு. அவனும் அதை பிடிச்சிக்கிட்டே போறான். ஃபுல்லா ஒரு ரவுண்டு வந்து அவர்கிட்ட வந்துட்டான். ஐயா, நீங்க சொன்னபடியே நான் சுத்தி வந்துட்டேன் அப்படின்றான். அப்படியா, ஓகே, கரண்டி கொண்டா. வாங்கினார், பார்த்தார், எண்ணெய் அப்படியே இருக்கு. வெரி குட். சரி, நீ அந்த போற வழியில லெப்ட் சைட்ல ஒரு டோர்ல ஸ்கிரீன் ஒண்ணு தொங்கிட்டு இருந்தது. அந்த ஸ்கிரீன்ல என்ன படம் இருந்துச்சுன்னு பாத்தியா? இல்லைங்களேயா, நான் பார்க்கல. ஓஹோ, சரி. அதுக்கப்புறம் அடுத்த ரூம்ல அந்த டோர்ல ஸ்கிரீன் இருக்காது, ஆனா அதுல டிசைன் வரைஞ்சிருந்துச்சு. அது என்னன்னு பாத்தியா? இல்லைங்களே. அப்புறம் அங்க ஒரு கார்டன் இருந்துச்சு பாத்தியா? இல்லைங்களே. என்ன கேட்டாலும் பார்க்கல 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 சொல்றோம். அப்ப எதைத்தான் பார்த்த? இந்த எண்ணெய் சிந்தாமல் இருக்க வேண்டும் என்று அதை மட்டும் பிடித்து கொண்டு வந்தேன் அப்படிங்கிறது மட்டும்தான் அவனோட கோல். சோ உன்னோட கோல் இதுதான். ஓகே, அது இல்லப்பா வாழ்க்கை. ஒன்னு போற வழியில இருக்கிறதையும் கவனத்தில் கொண்டு வரணும், அதுதான் வாழ்க்கை. அப்படியா? சரிந்தா, மறுபடியும் கையில எண்ணெயும் கரண்டையும் கொடுத்து இப்ப போய் சுத்தி விட்டோம். மறுபடியும் வரான். அவர் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் என்னென்ன கேட்கிறாரோ அத்தனை, இதை பார்த்தேன் அதை பார்த்தேன், எஸ் 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 எல்லாமே கரெக்ட் டிக் பண்ணிட்டே வர்றாரு. ஓகே, அப்ப கரண்டி கொடு. கொடுத்தான். அதுல ஒரு ட்ராப் கூட என்ன இல்ல. என்ன எங்கப்பா? அச்சோ, அதை மறந்து போயிட்டேன்ட்டான். புரியுது? இப்ப அதுதான் அந்த புக்ல அதுல காட்டினாங்க. சோ இதோட பர்பஸ் என்ன? உன்னை மட்டும் நோக்கி போனா அதன் கூட வர்ற அந்த சைடு எஃபெக்ட்ஸ், பை ப்ராடக்ட்ஸ் சொல்றோம்ல, இடையில வர்றதையும் கவனிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அதனால் எந்த பாதிப்பும் வராது. அடுத்தது அதே மாதிரி கொடுத்தா அவன் இதையும் பிடிச்சிட்டு அதையும் பார்த்துட்டு வர முடிஞ்சது. அப்ப இதுதான் வாழ்க்கை. சோ இது உங்களுக்கு கொஞ்சம் கான்ட்ராடிக்ஷனா இருக்கலாம், இல்ல புரிஞ்சு புரியாமல் இருக்கலாம். இதை நீங்க பிராக்டிஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு புரியும். இனிமேல் எங்க போனாலும் இதை கவனிச்சீங்கன்னா அது உங்களுக்கு தெரியும். சோ இத்தனை நாள் அங்கதான் இருந்திருக்கு, நம்ம கண்ணுல படவே இல்லை, ஆனா இப்ப படுது. அப்ப படும்போது, ஓ இது இது எதுக்கு, இது அடுத்த கேள்வி நமக்கு வருது.
சோ இதுல இருந்து நமக்கு ஏதாவது தேவைப்படுதா? அந்த மாதிரி எத்தனையோ விஷயங்கள்ல இது கை கொடுக்கும். சோ இங்க நம்ம இது வரைக்கும் பார்த்து இதோட நிறுத்திட்டோம். டெக்னிக் நம்பர் 16 அது வரைக்கும் கொண்டு வந்தாச்சு. இதுல எத்தனையோ விஷயங்களை பார்த்துட்டோம். அதுல இத்தனை நாள் வரைக்கும் இதெல்லாம் நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சது தானேங்க. நம்ம ரூம்ல என்ன இருக்குன்னு பாக்குறது பெரிய விஷயமா? நான் என்ன புதுசாவே கொடுத்தேன். ஆனா நிறைய இதை கவனிக்காத இருந்திருக்கிறோங்கிறத இப்ப கவனிக்க போறோம். நம்ம போற பாதையிலையும் இதே மாதிரி எத்தனையோ இதை கவனிக்காத இருந்திருக்கிறோம். இனிமேல் கவனிப்போம். இதெல்லாம் பண்ணிட்டோம்னா இப்ப ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க இது வரைக்கும் என்னென்ன விஷயங்கள் அவங்க பார்க்கல. பல பேருக்கு கொலீக்ஸோட நேமே தெரியாது. அதுக்கு இவங்க இன்ட்ரெஸ்ட் காட்டினது இல்ல. இங்க எல்லாம் தான் பிரச்சனை. என்னைக்கு இன்னொருத்தவங்களா அவங்களுடைய பெயர் சொல்லி அழைக்கிறீங்களோ அப்ப அவங்களுக்கு ஒரு பாண்டிங் உங்களுக்கும் அவங்களுக்கும் கிடைக்கும். ஓ நம்ம பேரு ஞாபகம் வச்சிருக்காங்களே அப்படிம்பாங்க. ஒரு கஸ்டமர் இன்னைக்கு ஒருத்தர் வந்திருப்பாங்க, ஒரு மாசம் கழிச்சு இன்னொருத்தர் வராங்க, அவங்க பேரை சொல்லி பாருங்க, வாங்க வாங்க சார் அப்படின்னு அவங்க பேர் சொல்லி கூப்பிடுங்களேன். அப்ப உங்களுக்கு அவங்களுக்கும் உள்ள பாண்டிங் எப்படின்னு பாருங்க தெரியும். இதுதான் உங்களுடைய இதை இம்ப்ரோவைஸ் பண்றது. சோ இந்த மெமரி எந்தெந்த ஏரியால உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கு. நான் இன்னும் மெமரிக்கே போகல. புரிஞ்சுக்கோங்க. நான் நாளை அடுத்த கிளாஸ்ல தான் மெமரிக்கே டச் பண்ண போறேன். அப்ப இது வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் பார்த்தது கான்சென்ட்ரேஷன். கான்சென்ட்ரேஷன்ல 16 வேல்யூபிள் டிப்ஸ். நான் ஏற்கனவே 14 சொல்லியிருந்தேன் அவர்கிட்ட. இன்னைக்கு இன்னும் ஒரு 2 ஆட் பண்ணி 16 கொண்டு வந்து நிறுத்திருக்கேன். ஓகே, இது வரைக்கும் நீங்க பார்த்துக்கலாம். Can I know the time please? ஐயா டைம் 5:46 ஐயா. ஓகே குட். இப்போ இது அப்படியே இருக்கட்டும். இது கூட இன்னும் ஒரு இதை என்ன கம்ப்ளீட் பண்ணிட்டு அடுத்தது கொஸ்டின் ஆன்சர் போயிடலாம். அடுத்தது என்ன பார்க்கிறோம்? இந்த கான்சென்ட்ரேஷனுக்கு எந்த மாதிரியான ஃபுட் ஹேபிட்ஸ் இருந்தா இது நல்லா இருக்கும் அது பார்த்துடலாம். எந்த மாதிரியான ஃபுட்டு? எந்த மாதிரியான ஃபுட்டு அப்படின்னு கேட்டா, ஃபர்ஸ்ட் கீரையில ஸ்பினாச், பாலக்கீரை. பாலக்கீரை சாப்பிடுங்க. உங்கள் கான்சென்ட்ரேஷனுக்கு அது சப்போர்ட்டிவா இருக்கும். முதல்ல பாலக்கீரை பார்த்திருக்கீங்களா? நல்ல இலை பெருசா இப்படி பருப்பு போட்டு கடைஞ்சு கீரை, அந்த கீரை சாப்பிடுங்களேன் நல்லா நெய் விட்டு, நல்லா இருக்கும். கான்சென்ட்ரேஷனுக்கு ரொம்ப ஹெல்ப். சார் வல்லார மட்டும்தான் சார் எனக்கு தெரியும். வல்லார ஓகே தான், அதை விட இதுதான் நல்லது. எல்லா கீரையும் நல்லதுங்க. அதுல ஃபர்ஸ்ட் இதுல கொண்டு வரது பாலக்கீரை. ஏற்கனவே சாப்பிட்டுருக்கீங்களா? பார்த்திருக்கீங்களா? இது வரைக்கும் இந்த குழந்தைங்க எல்லாம் இருப்பாங்க, கேட்டுட்டு இருப்பாங்க, கீரைனா வேண்டாம் அப்படின்னு புறக்கணிக்கிறவங்க இனிமேல் அம்மா எனக்கு அந்த கீரை செஞ்சு கொடுமா அப்படின்னு கேட்கணும். கேட்பாங்க. நீங்களும் செஞ்சு கொடுங்க, நீங்களும் சாப்பிடுங்க. சோ கீரை நல்லது, பாலக்கீரை ரொம்ப நல்லது. அதுக்கு அடுத்தது கிரீன் டீங்க. டீயே குடிக்கூடாது, டீ குடிக்க வேண்டாம், கிரீன் டீ குடிக்கலாம். இதுல நீங்க அதுல ரிசர்ச் எல்லாம் நிறைய எடுத்து பாருங்களேன். பல வகையில நம்ம பாடியில நம்மளோட பிரெயின் செல்ஸ் டேமேஜ் ஆகிறது, நிறைய இதெல்லாம் அதை சரி பண்றதுக்கு ஒரு ப்ரொடெக்டிவான இதுக்கு இந்த கிரீன் டீ பல வகையில சப்போர்ட்டிவா இருக்கும். வேரியஸ் ரிசர்ச் நான் சொல்றேன்றதுக்காக எடுத்துக்க வேண்டாம். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அதனால கிரீன் டீ பிராக்டிஸ் பண்ணலாம். சும்மா அதுக்குன்னு ஒரு நாள் ஃபுல்லா உட்காந்துட்டு டீ குடிச்சிட்டு கூடாது.
எப்பயாவது டீ குடிக்கிறது போல கிரீன் டீ ப்ரிஃபரபிள் கான்சன்ட்ரேஷனுக்கு. அடுத்தது ஒமேகா 3 ஆயில் இருக்குல்ல, அதுல அந்த வகையான மீன் வகைகள், மீன் கான்சன்ட்ரேஷன் நல்லது. ஒரு சிலர் இந்த வெஜிடேரியன் இருக்கவங்களுக்கு அந்த அட்லீஸ்ட் மீன் என்ன அந்த டேப்லெட் கொடுப்பாங்க. சோ மீன் உங்களுடைய கான்சன்ட்ரேஷனுக்கு நல்ல ஃபுட்டு. குழம்பு மீன் அதுக்குன்னு நல்லா ஃப்ரை பண்ணி அப்படி அடிக்க வேண்டாம், குழம்பு மீன். சோ மீன் நல்லது, பாலக்கீரை நல்லது, கிரீன் டீ நல்லது. அப்புறம் மில்லட்ஸ் எடுக்கலாம். என்னங்க பர்பஸ் ஆஃப் மில்லட்ஸ்? வரகு, தினை, சாமை, குதிரைவாளி, ராகி இப்படி எல்லாம் இருக்குல்ல, அத இந்த நார்மல் இந்த கார்போஹைட்ரேட் என்ரிச்டு ஃபுட் இருக்குல்ல, சாதம், இந்த கோதுமை ஐட்டம் எல்லாமே ஒண்ணுதாங்க. கேலரி வைஸ் மத்தது எல்லாமே ஒன்னாதான் இருக்கும் கிட்டத்தட்ட. இங்க இருக்கிறவங்க எல்லாம் நம்ம சவுத் இந்தியன்லாம் நீ சாதம் சாப்பிடுற அதனாலதான் உனக்கு இந்த பிரச்சனைப்பாங்க. அங்க போய் பார்த்தா அவங்க நீ கோதுமையவே சாப்பிடுறன்ட்டாங்க. அவங்கள சாதம் சாப்பிட சொல்லுவாங்க, இவங்கள கருப்பா சப்பாத்தி சாப்பிடுவாங்க. புரியுதுங்களா? அதுதான் உனக்கு சுகர் இல்லம்பாங்க. அப்ப சப்பாத்தி சாப்பிடுறவங்க அவனுக்கு ஏன் சுகர் வருதுன்னு கேட்டா பதில் சொல்ல முடியாது. அதனால இதுல இந்த மில்லட்ஸ் நம்ம பாடியில ரொம்ப நேரம் நிக்காத, அதாவது கம்பேரிட்டிவ்லி மத்த எல்லா ஃபுட்டோட சீக்கிரமா வெளியே வர்றது, ஜீரணம் பண்ணி வெளியே வர்றது நம்பர் 1 இது சிறுதானியம், மில்லட்ஸ். அது மட்டும் இல்ல, இதுல எல்லாமே கலந்துருக்கும். கார்போஹைட்ரேட்ஸ் மட்டும் இல்ல, விட்டமின்ஸ், மினரல்ஸ், புரோட்டீன்ஸ் இப்படி எல்லாமே அதுல என்ரிச் ஆகும். அப்புறம் இன்னும் நல்லா நீங்க வேணா ரிசர்ச் போய் பாருங்களேன். இப்போ நெல்லு, கோதுமைக்கெல்லாம் நல்லா தண்ணி பாயணும்ல. இந்த ராகிலேயே 2 இருக்கு. தண்ணி பாய்ச்சி வர்றது ஒண்ணு இருக்கு, பட் மானாவாரியில வர்றதுலாம் இருக்கு. தண்ணியே கிடையாது, மாட்டாங்க. ஏதோ மழை பெஞ்சா உண்டு. அந்த சாமை, தென்னை, குதிரைவாளி இல்ல இந்த ஆற்றோரம் இருக்குல்ல, அந்த இதுல ட்ரை லேண்ட், டைரக்ட் சன்லைட். அப்புறம் அதிகமா அந்த பூச்சியே அதுல வராது, பூச்சிக்கொல்லியே அடிக்க மாட்டாங்க. நான் பெஸ்டிசைட்ஸ்னா என்னன்னு கேட்டா தமிழ் அர்த்தம் பூச்சிக்கொல்லின்னு சொல்லுவாங்க. பெஸ்டிசைட்ஸுக்கு பூச்சிக்கொல்லி. அது பூச்சி மட்டும்தான் கொல்லுதா? கலக்கி நாம குடிச்சா என்ன பண்ணுவோம்? நாமளும் போய் சேர்ந்துருவோம். அப்ப அது பூச்சிக்கொல்லி இல்ல, உயிர்கொல்லி. அந்த உயிர்கொல்லி பயன்படுத்தாத இந்த ஆர்கானிக் உண்மையான ஃபுட்டு அப்படின்னு நினைச்சா இந்த சிறுதானியங்கள். இது நம்ம உடம்புல ஈவன் கிராமத்துல இருக்கவங்க நைட்டு களி சாப்பிட்டுட்டு படுக்கிறாங்க, காலையில எழுந்திரிச்ச உடனே பாத்ரூம் போக வேண்டிய கட்டாயம். காரணம் என்ன? சீக்கிரமா வெளியேறுது, மத்ததையும் சேர்த்து அடிச்சுட்டு வருது. அப்போ முடிஞ்ச வரைக்கும் இந்த வகையான ஃபுட்டு எடுத்துக்கிறது நல்லது. இதுல ஹெல்த் கான்சியஸுக்கு கான்சென்ட்ரேஷனுக்கும் ஒரு சம்பந்தம். சரி, எடுத்துக்க கூடாதது அப்படின்னு பார்த்தா ரெட் மீட், மட்டன், சிக்கன் இதெல்லாம் மசிலுக்கு இதாகும். இந்த பிரெயினுக்கு கான்சென்ட்ரேஷனுக்கு அதுக்கு கொஞ்சம் மந்தத்தை ஏற்படுத்தும். அப்புறம் ஐஸ்கிரீம் அதெல்லாம் அதிகமா சாப்பிட வேண்டாம். ஐஸ்கிரீம், சாக்லேட்ஸ் இதெல்லாம் குறைச்சிக்கோங்க. அவ்வளவுதான். நான் எதையுமே சாப்பிடணும்னு சொல்லப்போ நான் யாரு அதெல்லாம் சொல்றதுக்கு? எதை வேணாலும் சாப்பிட்டுக்கோங்க, அது உங்க விருப்பம், உங்களுக்கு பிடிச்சது சாப்பிடுங்க. பட் இதை கொஞ்சம் அதிகப்படுத்தினா அதை கொஞ்சம் குறைக்கலாம், அவ்வளவுதான் விஷயம், வேற ஒண்ணும் இல்லை. சோ இதை இன்க்ரீஸ் பண்ணுங்க இதெல்லாம். அதே மாதிரி இந்த ப்ராக்லி நல்லா நீங்க சர்ச் பண்ணுங்களேன். நீங்க இது நாள் வரைக்கும் நம்ம அதான் சொன்னால அட்டென்ஷன் அந்த பாத்துவே, இந்த மாதிரி இந்த பாத்துல என்னென்ன நல்லது இது வரைக்கும் யோசிக்காதவங்க இன்னைக்கு யோசிங்க, யோசிச்சவங்க தேடுங்க, தேடினதுல இதில் பாருங்க. நான் சொன்னது 1, 2 இருக்கலாம், நீங்க கத்துக்க போறது இன்னும் நிறைய இருக்கலாம். ஃபாலோ ஃபாலோ ஃபாலோ, அவ்வளவுதான். கான்சென்ட்ரேஷனுக்கு ரிலேட்டடா அப்படின்னு பாக்குறப்போ இதை குறைக்கலாம், இதை அதிகப்படுத்தலாம், அவ்வளவுதான் விஷயம். எதையுமே நிறுத்த சொல்லல, இதுதான் அப்படின்னு சொல்ல. எப்ப பார்த்தாலும் சிறுதானியமே சாப்பிடணும்னு சொல்ல. இது நாள் வரைக்கும் ஒதுக்கி வச்சிருந்தவங்க இனிமேல் அதையும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றேன். ரைட், இப்போ ஃபுட்டு இதுக்கும் வந்துட்டோம்.
மத்ததெல்லாம் நீங்க அனாட்டமிலேயே நல்லா தெரிஞ்சிருப்பீங்க. ஏன்னா கொல்லம்பற்றையில ஊசி வைக்க கூடாது. நானு இது இப்படி சாப்பிடணும், எப்ப தண்ணி குடிக்கணும், எப்ப சாப்பாடு சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும், அதெல்லாம் பாஸ்கரையாவோட இதுல நீங்க நல்லாவே தெரிஞ்சு வச்சிருப்பீங்க. அதை ஃபாலோ பண்ணிக்காங்க. இந்த இடத்துல எது எதுன்னு கொஞ்சம் பாயிண்ட் அவுட் பண்றதுக்கு வந்தேன். ஆஸ் ஏ மெமரி ட்ரெய்னர் கான்சென்ட்ரேஷனை பத்தி பேசுறதுனால இதுல கொஞ்சம் உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும் அப்படின்னு சொன்னேன். ஓகே, இதோட 16 கான்சென்ட்ரேஷன் டிப்ஸ். ஒண்ணு இப்போ உங்களுக்கு எல்லாம் ஒரு டவுட் வரும். நானே சொல்லிடுறேன். 16 டிப்ஸா சார்? நேத்து 8க்கே என்கிட்ட ஒருத்தர் இதை ஞாபகம் வச்சுக்கிறது எப்படின்னாரு. இது 16 எழுதி வச்சுக்கோங்க. இதுல இப்போ எப்போ ஒரு கார்ல போயிட்டு இருக்கீங்க, உட்காந்துட்டு போறீங்க, பஸ்ல போயிட்டு இருக்கீங்க, அப்போ ஒரு நிமிஷம் சும்மா இருக்கிறது அப்படியே கண்ணை மூடி 100ல இருந்து 1 வரைக்கும் ரிவர்ஸ் கவுண்ட் பண்றது என்ன நஷ்டமாயிட போறோம். ஓகே, அடுத்தது இன்னொரு இத வழியில என்ன இருக்கு அப்படியே பாத்துக்கிட்டே போறது. சரி, அப்படி போகும்போது ஒரு உங்களுக்குள்ள மைண்ட்ல அது சப்கான்சியஸ் மைண்ட்ல அது இருக்கும், அது ப்ராசஸ் ஆகும். இன்னொரு நாள் ஏதாவது கேட்டா அங்க இருக்கு ஒரு கடை, அங்க போய் பாரு அப்படிம்போம். அங்க ஒரு மார்ஷல் ஆர்ட்ஸ் இருக்கு, இல்ல வேற ஏதோ ஒண்ணு இருக்கு. என்னென்ன இருக்கு? ஒண்ணு வேண்டாங்க. இப்ப இன்னைக்கே செக் பண்ணி பாருங்களேன். நீங்க உங்க ஒரு இடத்துல இருந்து ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் ஒரு 10 பேரை ஒரு கார்ல ஒரு பெரிய பஸ்லயே வச்சுக்கோங்களேன், ஒரு 10 பேரை உட்கார வச்சு ஒரு 10 கிலோமீட்டர் டிராவல் போறாங்க. போனதுக்கு அப்புறம் அந்த 10 பேரையும் கூப்பிட்டு வச்சு நீங்க வழியில என்னென்ன பார்த்தீங்க எழுதுங்கன்னு கேட்டா, ஒருத்தங்க வழியில பியூட்டி பார்லர் பார்த்தாங்க, இன்னொருத்தங்க ஒரு டயபெட்டிக் சென்டர் ஒண்ணு இருக்கு அந்த இதை பார்த்தாங்க, இன்னொருத்தங்க யோகா சென்டர் பார்த்தாங்க, இன்னொருத்தங்க கொஞ்சம் வழியில ரியல் எஸ்டேட்லாம் நிறைய இருந்தது நான் அதை பார்த்தேன். புரியுதுங்க? இன்னொருத்தங்க ஒரு ஸ்டடி சென்டர்ஸ் போர்டு போட்டிருந்தது, அதை பார்த்து அகாடமி இருந்துச்சு, கோச்சிங் சென்டர், டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சிக்கு எல்லாம் இங்க படிக்கலான்றது போர்டு ஒண்ணு. இப்ப பாருங்க, யார் யார் எதை பார்த்தாங்கன்ற இதை கேட்டோம்னா அவங்களுக்கு அதில் ஈர்ப்பு இருந்தது, லா ஆஃப் அட்ராக்ஷன். அதை அவங்க தேடிக்கிட்டு இருந்தாங்க, அதனால அது மட்டும் அவங்க கண்ணுக்கு தெரிஞ்சிச்சு. இத பார்த்தவங்களுக்கு அது தெரியாது. இப்ப பியூட்டி பார்லர் பார்த்தாங்ககிட்ட போய் அந்த காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு அட்ற இது இருந்துச்சு பாத்தியா அப்படிம்பாங்க. ஆனா அவங்க பார்த்திருப்பாங்க, ஆனா அங்க உள்ள இல்ல, உள்ள இருக்கும் ஆனா வெளியே வரல, தெரியாது, தேவையும் இல்லை. ஏன்னா அவங்களுக்கு தேவை இது மட்டும்தான். இப்ப பாருங்க, எல்லாமே பாருங்க, எது தேவையோ அதுக்கு ப்ரியாரிட்டைஸ் பண்ணுங்க, அவ்வளவுதான். இது ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி, என்னோட கோல் அந்த அகாடமி பாக்குறது. ஆனா அதுக்குன்னு மத்ததை நான் பார்க்கவே மாட்டேன், தெரிஞ்சுக்கவே மாட்டேன்னு சொல்றத எடுத்துடலாம். ப்ரியாரிட்டைஸ், இதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி, இது அடுத்தது, இது அடுத்தது, இது அடுத்தது. ஸோ லெஸ் ப்ரியாரிட் பண்ணுங்க, அவ்வளவுதான். பட் பாருங்க, பதிவு பண்ணுங்க, தேவையான சமயத்தில் கொடுங்க. இதெல்லாம் எங்க உதவும்? இன்டர்வியூக்கு போறப்போ உதவும், இல்ல மத்த இதுல உங்களை ப்ரமோட் பண்ணிக்கிறது, உங்களை அப்டேட் பண்ணிக்கிறது, அப்கிரேட் பண்ணிக்கிறதுக்கு எல்லா இடத்துலயும் இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ ஒண்ணு, அந்த 16 பாயிண்ட்ஸையும் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கிட்டு, அதுல ரொம்ப முக்கியமானது டீப் பிரீத்திங், ட்ரிங்கிங் வாட்டர், இந்த ஆப்ஜெக்ட் ஃபோக்கஸ், ரிவர்ஸ் கவுண்டிங், அதெல்லாம் ஃபர்ஸ்ட்ல கொண்டு வந்தேன், அதனால அது இருக்கட்டும். எங்கெல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்குதோ அங்கெல்லாம் நம்மளை சுத்தி என்ன இருக்குதுங்கிறத தேடுதல் வேண்டும், தேடல் வேண்டும். அதுதான் அட்டென்ஷன் ஆன் யுவர் சரௌண்டிங்ஸ் அண்ட் ஆல்சோ அட்டென்ஷன் ஆன் த பாத்வேன்னு சொன்னேன். இதுதான் தேடல் அப்படிங்கிற அந்த லிஸ்ட்ல. மத்தது அடுத்தவங்களை மறக்கணும், மன்னிக்கணும், மறக்கணும் அப்படின்றதோ, அல்லது இன்னொருத்தவங்களுக்கு செஞ்சதை நினைவுபடுத்திக்கணும், நன்றி சொல்றதோ, இது நமக்குள்ள இன்னர் பியூரிட்டி, உங்களுக்குள்ள ஒரு தூய்மையை கொண்டு வரதுக்கு, உள்ளுக்குள்ள இருக்கிற தேவையில்லாத குப்பைங்களை, அசிங்கத்தை வெளியேற்றுறதுக்கு நல்லதை உள்ள அனுப்புறோம். இப்ப புரிஞ்சுக்கோங்க எதுக்கு எதெல்லாம் கொடுத்தோம்னு. சோ இன்னர் பியூரிட்டி இஸ் மோஸ்ட் வேல்யூபிள், அதனாலதான் அதை கொடுத்திருக்கோம். இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் இத்தனையும் இதெல்லாம் எந்த கூகுள்ல எடுத்து வரதெல்லாம் இல்லை, நான் எதையும் படிச்சு இதுல இருந்து கொடுக்கல, உணர்ந்து கொடுத்திருக்கேன், அனுபவம்
அனுபவத்தின் மூலமா கொடுத்திருக்கேன், யோசிச்சு கொடுத்திருக்கேன். நம்ம மக்களுக்கு, இந்த படிக்கிறவங்களுக்கு, இந்த வாழ்றவங்களுக்கு எந்தெந்த எல்லாமே எல்லாமே தெரிஞ்சதா தாங்க இருக்கும். உங்களுக்கு தெரியாத நான் எதுவுமே கொடுக்கல. ஆல்ரெடி யூ நோ வெரி வெல், பட் யூ ஆர் நாட் யூசிங் இட், யூ ஆர் நாட் யூட்டிலைசிங் இட். அத இப்போ ஒரு ஃபைன் டியூன் பண்ண போறோம். ஸோ இதோட இன்னைக்கு கிளாஸ் நிறைவு பெறுகிறது. எப்படி? என்னோட இது. அப்போ இதுக்கப்புறம் நம்ம again we will be Monday. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீக்ல இருந்து வீக்லி ஒன்ஸ் ஆர்ட் ஆஃப் பேரண்டிங், அந்த செஷன் போகும்போது உங்க குழந்தைங்களுக்கு பிரேக் கொடுத்துடலாம். அது என்னைக்கு எடுத்துக்கலாம்? வெனஸ்டே வைக்கலாமா, ஃப்ரைடே வைக்கலாமா? அது உங்க சாய்ஸ். மெஜாரிட்டி இதை நீங்க சொல்லுங்க. அதுல இருந்து பார்த்து எனி ஒன் டே, எண்ட் ஆஃப் த வீக் ஃப்ரைடே வச்சுக்கலாம்னா ஃப்ரைடே வச்சுக்கலாம். அன்னைக்கு உங்க குழந்தைங்களுக்கு நீங்க பிரேக் கொடுத்துடலாம். இல்ல வெனஸ்டே வைக்கிறாலும் வெனஸ்டே வச்சுக்கலாம். ஓகே. அதே மாதிரி நெக்ஸ்ட் வீக்ல நிறைய பேருக்கு நான் யார் அப்படின்றத கேள்வி இருக்கும். அதை நான் கிளியர் பண்றேன். அது ஒன் செஷனே பக்கமா ஒரு 1/2 hourல இருந்து 45 minutes நான் எடுக்க வேண்டியதா இருக்கும். அந்த கான்சன்ட்ரேஷன் முடிகிற வரைக்கும் நான் இதுலயே ஃபோக்கஸ் பண்ணேன். அதுக்கு அடுத்ததுல அதை உங்களுக்கு சொல்லிடுறேன். அப்போ உங்களுக்கு இந்த கேள்வி குழப்பம் எல்லாம் கிளியர் ஆயிடும். அது டீட்டெயிலா அதை ஒரு செஷன்ல பார்க்கலாம். அதுவும் நெக்ஸ்ட் வீக்லயே ஏதோ ஒரு நாள் ஒதுக்கிறேன். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வீக்ல இருந்து எவ்ரி வீக் ஒன் டே, வீக்லி ஒன்ஸ் பேரண்டிங் செஷன். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னை பொறுத்த வரைக்கும். நான் அதிகமா எங்க போனாலும் ஒன்னு டீச்சர்ஸ், இன்னொன்னு பேரண்ட்ஸ். டீச்சர்ஸுக்கு ஃபேக்கல்டி டெவலப்மெண்ட், காலேஜ் ப்ரொஃபசர்ஸ்க்கு எடுக்கிறேன், ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கு எடுத்துட்டு இருக்கேன். ஸ்கூல் டீச்சரோட காலேஜ் ப்ரொஃபசர்ஸ்க்கு தான் அதிகமா சான்ஸ் கொடுக்குறாங்க. அதனால அதை எடுத்துட்டு இருக்கேன். அப்புறம் டீச்சர்ஸ், ஏன்னா ஒரு குழந்தைகளை எப்படி ஒரு அட்டென்ஷன் கொண்டு வர்றது. ஏன் நீங்க நிறைய இடத்துல எனக்கு சொல்லுவாங்க, சார் நாங்க 40 பிள்ளைகளை வச்சுட்டு 3/4 மணி நேரம் கிளாஸ் எடுத்தா அதுல 40 நிமிஷம் தூங்குறான் சார். ஆனா நீங்க 300 பேர் உட்கார வச்சுக்கிட்டு 5 மணி நேரம் எடுக்கிறீங்க. அப்படியே கலகலன்னு உட்காந்துருக்கான். எண்ட் ஆஃப் த செஷன் அவன் முகம் அப்படியே பளிச்சுன்னு இருக்கு சார். இது ஒருத்தர் 2 பேர்ல பல இடத்துல ஸ்கூல்ல சொன்ன விஷயம், காலேஜ்லயும் சொன்ன விஷயம். சார் இன்ஜினியரிங் காலேஜ் பசங்க, அதுவும் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட் இவ்வளவு அமைதியா இருக்கிறத நான் இன்னைக்குதான் பாக்குறேன்னு அந்த காலேஜ்ல இருக்கிற ஹெச்ஓடி சொல்றேன். எப்படி அவங்களால இருக்க முடிஞ்சது? அவங்களை நம்ம கட்டி போடணும். நம்ம வார்த்தைகளால, நம்ம பாடி லாங்குவேஜ், நம்மளோட ரெஃபரன்ஸ், நம்மளோட மூவ்மெண்ட்ஸ், நம்மளை சுத்தி இருக்கிற ஆரா, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு, அது சுத்தமா இருக்கணும்னா உள்ள சுத்தமா இருக்கணும். கடமைக்கு வெறும் வார்த்தைக்கு பேசக்கூடாது, நடிக்க கூடாது, உண்மையா இருக்கணும். அப்போ இருந்து பழகுங்க, பாருங்க. அப்போ உங்களுக்கு அந்த வாழ்க்கையை பத்தி நிறைய தெரியும். அதுக்கு முயற்சி பண்ணலாம். ஓகே ரைட் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீக்ல இருந்து நான் இப்போ 2 விஷயம் சொல்லிட்டேன். மண்டேல இருந்து டாபிக்ஸ் எப்படி போகும் அப்படின்னா 3ஆ பிரிப்பேன். ஃபர்ஸ்ட் மைண்ட் அண்ட் தாட்ஸ், நம்மளுடைய எண்ணங்கள் பத்தி, மனதை பற்றி ஒரு 5 minutes or 10 minutes வந்துடும். அதுக்கு அடுத்தது மெமரி டிப்ஸ், அது ஒரு 1/2 hour வரும். இதே 45 minutes முடியும். இதே மாதிரி இந்த கடைசி 15 minutes காதுக்கு கவனிக்கும் திறன், லிசனிங் ஸ்கில்ஸ். அந்த லிசனிங் ஸ்கில்ஸ்ல நமக்கு முன்னால அல்லது இப்பயும் செலிபிரிட்டிஸா யாரெல்லாம் வாழ்ந்துட்டு இருக்காங்களோ, யாரெல்லாம் ரோல் மாடலோ, யாரெல்லாம் இன்ஸ்பைரிங் பர்சன்ஸோ அவங்கள பத்தி ஒரு 10 minutes சொல்லுவேன். கடைசி 5 நிமிஷம் அதை ரிலேட்டடான கேள்விகள் கேட்கப்படும். அந்த செஷன் ஃபுல்லா என்ன அட்டெண்ட் பண்ணீங்க அதுல நீங்க ஆன்சர் பண்ணணும். அது எல்லாமே சாட்ல தான் வரும், அவங்க நேமோட வரும். அப்போ யார் கரெக்டான ஆன்சர் டெய்லி சொல்லிட்டே வராங்களோ அவங்கள சூஸ் பண்ணி கடைசியா அவங்களுக்கு ஒரு 3 பேரை சூஸ் பண்ணி அவங்களுக்கு ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டுன்னு ஒரு சிறப்பு பரிசு கொடுக்க போறோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அது கடைசி அன்னைக்கு ஃபுல்லா அட்டெண்ட் பண்ணி கடைசியில அதுக்குள்ள இருந்து கேள்வி கேட்டதுல யார் அதிகப்படியான ஆன்சர் பண்றாங்களோ அது ஒவ்வொரு நாளும் வேல்யூவேஷன் நடக்கும். ரைட்? இது மண்டேல இருந்து நடக்கிற விஷயங்கள். ஓகே, தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். நவ் ஓவர் டு யூ அமரி மேடம்.